நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒன்று மீண்டும் விசாரணைக்கு. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். மஹிந்தவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று முதல் ஏற்படும் மாற்றம். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து வெளியான முக்கிய தகவல். நாட்டின் பல பகுதிகளில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். அம்பலாங்கொடையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் கொலை. யாழில் அதிரடியாக முற்றுகையிடப்பட்ட வீடு, இறுதியில் போலீசாருக்கு அதிர்ச்சி. 2 மாதங்களின் பின்னர் மீட்கப்பட்ட சடலம், உதவ சென்றவரின் உயிரை பறித்த மண் சரிவு. உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு விடுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. தொடர்வட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க லண்டனில் நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2025 ஆகஸ்ட் 22 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதுடன் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2025 ஆகஸ்ட் 26 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர ரணில் விக்ரமசிங்கவை 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 தனிப்பட்ட பிணைகளில் செல்ல அனுமதித்தார். மேலும் வழக்கை 2025 அக்டோபர் 29 ஒத்திவைத்துள்ளார். அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2026 ஜனவரி 28 விசாரணைகளை முடிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கட்டாய பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணையை 3 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தெரிவுக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. இதன்படி குறித்த குழு வாரந்தோறும் புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கூடி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது. இந்த குழுவுக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார தலைமையேற்றுள்ளார். குழுவில் துறைமுகங்கள் அமைச்சர் அனுர கர்ணாதிலக, பிரதி அமைச்சர்களான சதுரங்க அபேசிங்க, சுனில் வட்டக்கல, அர்கம் இலியாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாசு ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். போதிய போதனைகளின்றி கொள்கலன்கள் வெளியேற அனுமதித்தது, யார்பதி கண்டறிதல், இதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட வரி வருமான இழப்புகளை மதிப்பீடு செய்தல் உட்பட்ட விடயங்களை இந்த குழு ஆராயவுள்ளது. கொழும்பு கிருளப்படையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் 2 முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆளில்லா விமானங்கள் நேற்றைய தினம் பிற்பகலில் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்க விடப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதா என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது கொழும்பு கிருளப்படையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள இலத்திரனியல் நுழைவாயில்கள் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 4 இலத்திரனியல் நுழைவாயில்கள் திறக்கப்படுவதாக திணைக்களத்தின் பிரதம குடிவரவு அதிகாரி ஜூட் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இந்த கேட் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கேட் திட்டம் ஊடாக விமான நிலையத்தின் வினைத்திறனை அதிகரிக்க முடியும் எனவும் பிரதம குடிவரவு அதிகாரி ஜூட் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். வைத்தியர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் 2026ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு 220 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம். இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவ்வருடத்தில் 220 பில்லியன் ரூபாய் செலவாகிறது. 2025ஆம் ஆண்டில் 110 பில்லியன் ரூபாய் செலவானது. இவரிடம் 220 பில்லியன் ரூபாய் செலவாகிறது. 2027இல் 330 பில்லியன் ரூபாய் செலவாகும். அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அமைவாக மேலதிக நேரம் அதிகரிக்கிறது. ஏனைய மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. விடுமுறை தின கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு சார்பாகவே செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையின் முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலும் மிதமான மட்டத்திலேயே காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் சில பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையக்கூடும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட சுற்றுப்புற காற்றின் தர அறிவிப்பின்படி பெரும்பாலான நகர்ப்புறங்களில் நுண்துகள்களின் அளவு மிதமான மட்டத்தில் இருந்தது. அதேவேளை வவுனியா, டுவரெலியா, எம்லிப்பட்டிய, திருகோணமலை, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சீரான நிலையில் பதிவாகியுள்ளது. இருப்பினும் அடுத்த 24 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பின்படி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பல நகரங்களில் காற்றின் தரம் மிதமான மற்றும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய காற்று மாசு காரணமாக வடக்கு பகுதியில் இருந்து வீசும் மாசடைந்த காற்றினால் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் இயன்றவரை முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் சுவாச பாதிப்பு உள்ளவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலை அம்பலாங்குடையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கலபொட சுனாமிவத்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற விருந்து விசாரத்தின் போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வீட்டின் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் 28 வயதுடைய ஒருவர் காயமடைந்து நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்பலாங்குடி பகுதியில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வீட்டில் வைத்து மதுபான விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு மதுபானத்தை விற்பனை செய்த போதே இக்கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் GMH புத்திக ஸ்ரீவர்த்தனவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இச்சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்று பொருட்களுடன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிமடை கவரமட பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்த 30 வயதுடைய ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் சாரதியாக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி பிற்பகல் மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர் செய்ய வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் அப்போதைக்கு சென்றுள்ளனர். இதன்போது நவம்பர் 27ஆம் தேதி காலை வீதியை வழிமறித்து வீழ்ந்திருந்த மரத்தை அகற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடும் மழையினால் மீட்பு பணிகளில் பெரும் சவால்கள் நிலவிய நிலையில்
சுமார் 2 மாதங்களுக்கு மேலான தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது அந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குழந்தை பருவ புற்றுநோயாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்க உலக சுகாதார நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நாட்டில் குழந்தை பருவ புற்றுநோயாளிகளுக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்கவும் உலக சுகாதார நிறுவனம் தயார் நிலையில் இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் இது சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோயாளிகளுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளை தொடர்ச்சியாக விநியோகம் செய்ய உறுதி செய்வதாகவும் அறிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.